கும்பாபிஷேகத்திற்கு மருந்து இடித்தல் என்பது அஷ்டபந்தனம் சாத்துதலை குறிக்கும். கும்பாபிஷேகத்தின் போது கோயிலின் கருவறையில் உள்ள மூலவர் சிலை மற்றும் பீடத்தை உறுதியாக நிலைநிறுத்த அஷ்டபந்தனம் என்ற 8 வகையான பொருட்கள் கலந்து மருந்து சாத்தப்படுகிறது. இதுவே மருந்து இடித்தல் எனப்படுகிறது. அஷ்டபந்தனம் என்பது 8 வகையான பொருட்கள் சேர்ந்த ஒரு கலவை. அவை கொம்பரக்கு, சுக்கான்தான், குங்குளியம், கற்காவி, செம்மஞ்சு, ஜாதிலிங்கம், தேன்மெழுகு மற்றும் எருமையின் வெண்ணெய் போன்றவையாகும். மருந்து சாத்துதல் என்பது இந்த 8 வகையான பொருட்களை முறையாக கலந்து மூலவர் சிலை மற்றும் பீடத்தின் மீது பூசுவதை மருந்து சாத்துதல் அல்லது மருந்து இடித்தல் என்று சொல்கிறார்கள். இந்த அஷ்டபந்தனம் தெய்வ சிலை பீடத்தில் உறுதியாக நிலைத்து நிற்கவும் கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெறவும் உதவுகிறது. கும்பாபிஷேகத்திற்கு பிறகு அஷ்டபந்தனத்தின் சக்தி 12 வருடங்கள் வரை இருக்கும் என்று நம்பப்படுகிறது. அதன் பிறகு மீண்டும் கும்பாபிஷேகம் செய்யப்படுகிறது.